Good evening students. இப்போது ஏற்கனவே பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நாகரீக உலகத்தில் நிர்வாகம்னா இப்போ எப்படி இருக்குன்றது தான் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா. தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹென்ரி ஃபாயல். அங்கே வந்து எஃப்டபிள்யூ டெய்லர் பார்த்தோம் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இது வந்து ஹென்ரி ஃபாயல், அவங்க தான் வந்து மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 14 மேஜர் பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது கொள்கைகள். எதை பற்றி? மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க். டிவிஷன் ஆஃப் ஒர்க்னால் என்னது? வேலைகளை பகிர்ந்தளிக்கிறது. டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா வேலைகளை பகிர்ந்தளித்தல். பகிர்ந்தளித்தல்னால் எப்படி பகிர்ந்தளிக்கிறது? சின்ன சின்ன டாஸ்காக டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்க். ஹோல் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க? சிறிய சிறிய வேலைகளாக பகிர்ந்தளிப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வத்திப்பட்டி கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வத்தி குச்செல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக, அந்த மருந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக, அந்த டப்பாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக, அது உள்ளார பொட்டியில் போடுறதுக்கு தனியாக, இந்த மாதிரியெல்லாம் எல்லா ஒர்க்குக்குமே தனித்தனி சூப்பர்வைசர் இருப்பாங்க, தனித்தனி மேனேஜ்மெண்ட் இருக்கும். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்க். த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு த ஸ்கில்ஸ் ஆஃப் அ பர்சன். யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்கள வேலை வாங்குறதுக்கான திறமைகள் இருக்கான்ற மாதிரி பார்த்து அவங்கவுங்க திறமைகளுக்கு தகுந்த மாதிரி பர்சன்ஸை அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண கொடுக்கறதுக்கு பேர் தான் டிவிஷன் ஆஃப் ஒர்க். அவங்களோட ஸ்பெசிஃபிக் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் வித் லேபர் ஃபோர்ஸ். அவங்கக்கிட்ட ஒரு லேபர் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த லேபர் ஃபோர்ஸை வேலை வாங்குறதுக்கு அளவுக்கு அவங்க ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட்டாக இருக்கிறாங்களா, அந்த துறையில் அவங்க நல்ல வல்லுநர்களாக இருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்து கொடுத்தா தான் இன்க்ரீஸிங் இன் ப்ரொடக்டிவிட்டியை என்ன பண்ண முடியும்? இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் கமாண்ட்ஸ் ஃபாலோட் பை த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கான்சிக்வன்சஸ். அத்தாரிட்டினா என்ன? ஒரு ரைட் பர்சன், ஒரு சுப்பீரியர் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதோட சபார்டினேட்ஸ் அவங்க வந்து அந்த ஆர்டரை வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்து பொறுப்பாக எடுத்து செய்வாங்க. அவங்களோட ஆர்டர்ஸை வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் காமிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளின். டிசிப்ளின்னா ஒபீடியன்ஸாக இருக்கிறது ஆஸ் பர் காண்டக்ட் இன் ரிலேஷன் டு அதர்ஸ். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அடுத்தவங்க கிட்ட நம்ம பேசுகிறது, பழகிறது, நம்ம நேரத்தோடு போகிறது வர்றது, நம்ம ஒர்க் பண்ணுறதை வந்து பர்ஃபெக்டாக செய்கிறது, இது எல்லாமே டிசிப்ளினை சேர்ந்தது தான். ஒரு இடத்துல டிசிப்ளின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும். அது இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷனை வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். Unity of command states that subordinates should receive orders and be accountable to one and only one superior. யாருக்காக இருந்தாலும் ஒரு கமாண்டுன்னு வரும்போது ஒரு சுப்பீரியர் கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்களுக்கு கமாண்ட் வரணும். இஃப் an employee receive orders from more than one superior, ஒரு சுப்பீரியருக்கு மேலே நிறைய சுப்பீரியர் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் லைக்லி டு கிரியேட் கன்ஃபியூஷன் அண்ட் கன்ஃப்ளிக்ட். இவங்க ஒரு மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்போ யார் சொல்கிறத செய்கிறதுன்ற கன்ஃபியூஷன் வரும்போது அங்கே எந்த வேலையும் சரியாக நடக்காது. அதுதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். கமாண்ட்னா ஒருத்தவங்களுக்கு அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறதுல அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதுதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷனும் கிட்டத்தட்ட அதே தான். All related activities should be put under one group. There should be one plan of action for them. என்ன செயல்பாடுகள் செய்கிறோமோ அதை ஒரு குரூப்பாக ஒரு குழுவாக நிர்ணயித்து அவங்களுக்கு அவங்களோட ஆக்ஷனுக்கு ஒரே ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளானை செயல்படுத்துகிறவங்க, கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஒரே ஒரு மேனேஜராக இருக்கணும். அதுதான் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? அவங்களோட சொந்த விருப்பங்களை மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டாக கொண்டு வந்து மாற்றணும். அப்போ தான் வந்து ஒரு இடத்துல என்ன செய்ய முடியும்? எல்லாரும் நம்ம வந்து விருப்பம் இல்லாமல் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்டெல்லாம் அங்கே போய் காமிக்கக்கூடாது. நம்மளோட சொந்த வேலைகளையோ சொந்த சிந்தனைகளையோ அங்கே போய் யோசிக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க புட் அசைட் பர்சனல் கன்சிடரேஷன்ஸ். நம்மளோட சொந்த விருப்புகளை அங்கே ஒதுக்கி வச்சுட்டு
நிர்வாகத்தோட அப்ஜெக்டிவ்ஸ், அந்த குறிக்கோள்கள் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். ஒவ்வொருத்தரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு ஆர்கனைசேஷனோட மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டாக மாறி ஒரு ஆர்கனைசேஷனோட வளர்ச்சி நல்லபடியாக வளரும். ரெமுனரேஷன், ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற சேலரியை தான் ரெமுனரேஷன் சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேலை வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு சேலரிஸ் கொடுக்கணும். அது அந்த மெத்தட் எப்படி இருக்கணும்னா ஷுட் பி ஃபேர், நல்ல சேலரியாக இருக்கணும், அவங்களோட வேலைகளுக்கு தேவையான தகுந்த சேலரியாக இருக்கணும், ரீசனபிளாக இருக்கணும், அண்ட் ரிவார்ட் கிவிங் ஆஃப் எஃபோர்ட், அவங்களோட எஃபோர்ட்டுக்கு அது ஒரு ரிவார்ட் மாதிரி இருக்கணும், அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும் அவங்க சேலரி. த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன், த அமௌண்ட் ஆஃப் பவர் wielded with the central management depends on the company size. Centralization implies the concentration of decision making authority at the top management level இருந்து தான் சென்ட்ரலைசேஷன்னா என்னது, நடுநிலைப்படுத்துதல். எல்லாரையும் அது அந்த நடுநிலைப்படுத்துதல்ன்றது அந்த கம்பெனியோட சைஸை பொறுத்து இருக்குது. மேனேஜ்மெண்ட்டினோட இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட கண்டினியூஷன் தான். 9th பார்க்கலாம். 9th பாயிண்ட்லேருந்து லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் ஸ்கேலார் செயின். This refers to the chain of superiors ranging from top management to the lowest rank. Top management to lowest rank, அதாவது ஸ்கேலார் செயின். அதாவது அத்தாரிட்டி அப்படின்னா யார் அதிகாரம் இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க சுப்பீரியர் ரேஞ்சிங் லெவல்லேருந்து டாப் லெவல்லேருந்து கீழே லோ லெவல் வரைக்கும், லோயஸ்ட் ரேங்க் வரைக்கும் என்னவாக இருக்கணுமா, ஒரு ஸ்கேலார் செயின் மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நிர்வாகம் சார்ந்த அத்தாரிட்டபிள் பர்சனு, அவங்களுக்கு கீழே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே அவங்களுக்கு கீழே ஷிஃப்ட் கோஆர்டினேட்டர், அந்த மாதிரியெல்லாம் லோயஸ்ட் ரேங்க் எம்ப்ளாயீஸ் வரைக்கும் ஒரு லைனாக டாப் டு பாட்டம் எல்லா லெவல் மேனேஜரையும் லிங்க் பண்ணி இருக்கணும். அப்போ தான் ஒரு கமாண்டு யாருக்காவது தெரிஞ்சாலும் இவங்ககிட்ட போச்சு, இவங்க மூலயமா இவங்களுக்கு வந்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஈக்குவலாக எல்லாமே தெரிய வரும். அப்போ தான் எல்லா வேலைகளும் சுமூகமாக நடக்கும். அப்போது லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்கேலார் செயின் அப்படின்றது அதுதான். டாப்பஸ்ட் லெவல் அத்தாரிட்டபிள் பர்சன்லேருந்து பாட்டம் லெவல் பர்சன் வரைக்கும் ஒரு மேனேஜர்ஸ் ஒரு ஸ்கேலார் செயின் மாதிரி ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்டர். Social order ensures the fluid operation of a company through authoritative procedure. Material order ensures safety and efficiency in the workplace. Order should be acceptable and under the rules of the company. Order அப்படின்னா என்னென்னா, சமுதாயம் ரீதியான ஆர்டர்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஆப்ரேஷன் மட்டும் யாரெல்லாம் அதோட அத்தாரிட்டிவ் ப்ரொசீஜர், ஒரு கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்குறது, இல்லை ஒரு முனிசிபாலிட்டியில் பெர்மிஷன் வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் சோஷியல் ஆர்டரில் சேரும். மெட்டீரியல் ஆர்டர் அப்படின்னா என்ஷூர் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி இந்த ஒர்க் பிளேஸ். அந்த ப்ரொடக்டிவிட்டி நடக்கிற ஒர்க் பிளேஸில் இருக்கிற ஆர்டருக்கு பேர் என்னது, மெட்டீரியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எப்படிலாம் கரண்ட் சப்ளையோ இல்லை மெஷினரிஸை யூஸ் பண்ணுறதோ, அதை அடிக்கடி பழுது பார்க்குறதோ, இந்த மாதிரி மெட்டீரியல் ஆர்டர் அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் மெட்டீரியல் ஆர்டர். ஆர்டர் ஷுட் பி அக்செப்டபிள் அண்ட் அண்டர் த ரூல்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்தந்த கம்பெனிக்குன்னு ரூல்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டர்ஸை அக்செப்டபிள் பண்ணிக்கணும் எல்லாருமே, அங்கே வேலை செய்கிற எல்லாருமே. நெக்ஸ்ட் ஈக்விட்டின்றது நிறைய நம்ம பார்த்துட்டோம். அதே தான் மேனேஜர் லெவல்லேருந்து கீழே அவங்க டீல் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வரைக்கும் சேலரிலாம் வேறு இருந்தாலும் அவங்களோட ஒர்க் பிளேஸில் அவங்களோட நேர்மைக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. இம்பார்ஷியாலிட்டி அங்கே கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான், எல்லா எம்ப்ளாயீஸும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்குள்ளார ஒரு சுமூக நிலைமை இருந்து மேனேஜர் சொல்கிறதோ இல்லை நிர்வாகம் சொல்கிறதையோ கேட்டு எந்த பாகுபாடும் இல்லாமல் வேலை செய்வாங்க. அப்போ ஈக்விட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல். ஒரு ஸ்டாஃபை நம்ம இப்போ ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஸ்டேபிளாக அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறி மாறி ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வேறு ஆர்கனைசேஷனுக்கு போகக்கூடாது. ஒரு 2-3 இயர்ஸ் இல்லை ஒரு 5 இயர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டினியூஸாக நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னா தான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி லெவலும் ஒர்க் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம், அவங்களோட வேலைகளும் நல்லா நடக்கும். அதுதான் சொல்கிறாங்க. இஸ் பிரின்சிபல் ஸ்டேட்டிங் தட் அன் ஆர்டர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் டு ரன் ஸ்மூத்லி. பர்சனல்னால் ஸ்டாஃப்னு நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி மேனேஜரியல் பர்சனல். எம்ப்ளாயீஸ் இல்லாமல் மேனேஜரியல் பர்சனல் அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது.
as we frequently enter and exit the organization. அடிக்கடி வந்து மேனேஜரல் பர்சனலை வந்து மேனேஜர்ஸாக ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை வந்து அடிக்கடி மாற்றக்கூடாது. Initiative. Using the initiative of employees can add strength and new ideas to an organization. Initiative on the part of employees is a source of strength for organization because it provides new and better ideas. Employees are likely to take greater interest in the functioning of the organization. Initiative அப்படின்னா என்ன, புதுமையே அடிக்கடி புதுசாக ஏதாவது அந்த ஆர்கனைசேஷனில் ப்ரொடக்டிவிட்டி லெவலில் செய்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பெட்டர் ஐடியாஸ், அது எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து பெட்டர் ஐடியாஸ் கிடைச்சா கூட அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டோட வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து டீம் ஸ்பிரிட். Spirit decops or team spirit அப்படின்னு சொல்லுவாங்க. This refers to the need of managers to ensure and develop morale in the workplace, individually and communally. Team spirit helps develop an atmosphere of mutual trust and understanding. Team spirit helps to finish the task on time. Team spirit அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குழுவினராக எல்லாருமே ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த மேனேஜருக்கு மட்டும் அது வேலையாக நினைக்கக்கூடாது. அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாரும் அது தன்னோட வேலை, அந்த வேலையை நம்ம முழுமையாக முடித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குழுவாக அந்த கொள்கையை ஏற்றுக்கணும். ஒரு உறுதிமொழியாக அதை ஏற்றுக்கிட்டு இண்டிவிஜுவல் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனலாக ஒற்றுமையாக அந்த ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, மியூச்சுவல் சப்போர்ட் கொடுத்தாங்க, ஒரு நல்ல நம்பிக்கையோடு அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், they helps to finish the task on time. அவங்க எடுத்துக்கிட்ட டாஸ்க்கை டைமில் ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்ததெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஓகே, கீழே வந்து அடுத்தது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். The span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. மேலே சொன்னதே தான்ப்பா, இதுவும் டாபிக் தான் வேறு. ஆனால் ஒரு சுப்பீரியருக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு பேர் தான் எஃபிஷியன்ட்லி பை எ சுப்பீரியர். நம்மளை யார் மேனேஜ் பண்ணுவாங்க, திறமையான ஒரு சுப்பீரியர், மேலே அதிகாரி இல்லை அவங்கள மேனேஜர்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்மளை மேனேஜ் பண்ணுவாங்க. who report him directly is called as span of management. யார் வந்து நிர்வாகத்துக்கிட்ட நம்மளை பற்றிட்டு டைரக்டான ரிப்போர்ட் கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் வந்து அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். has two implications. அது என்ன டூ இம்ப்ளிகேஷன்ஸ்னால், ஒன்று வந்து வைட் ஸ்பேன், ஒன்று வந்து நேரோ ஸ்பேன். வைடுனா வந்து வைட் ஸ்பேன், இன்னொன்று வந்து நேரோ ஸ்பேன். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து வைட் ஸ்பேனுன்றது ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர், நேரோ ஸ்பேனுன்றது வந்து டால் ஸ்ட்ரக்சர். குறுகிய ஸ்பேன் அப்படின்றது டால் ஸ்ட்ரக்சர், ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர்ன்றது வைட் ஸ்பேன். Influences the complexities of the individual manager's job. ஒரு மேனேஜரோட இண்டிவிஜுவல் மேனேஜரோட ஜாபை பற்றி சொல்கிறது. ஷேப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனோட கான்ஃபிகரேஷன்னா என்னது, ஸ்ட்ரக்சர். கான்ஃபிகரேஷன்னாலும் ஸ்ட்ரக்சர்னாலும் ஒன்று தான். The span of management is related to the horizontal levels of the organization structure. This is a wide or narrow span of management. With a wider span, there will be less hierarchical levels and thus the organizational structure would be flatter. Whereas with the narrow, the hierarchical levels increases. Here the organizational structure would be tall. என்ன சொல்கிறாங்க, வைட் ஸ்பேனில் இப்படி ஹரிசாண்டலாக விரிவடைஞ்சிருக்கும் ஹைராச்சிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து உயரமாக விரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். வெர்டிக்கலாக விரிவடைஞ்சிருக்கும், வேறு மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். Both these organizational structures have their advantages and disadvantages, but however the tall organizational structure imposes more challenges. ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் வந்து டால் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Since the span is narrow, which means less number of subordinates under one superior. ஒரு superior கீழே நிறைய subordinates ஒர்க் பண்ணுவாங்க. requires more managers to be employed in the organizations. அப்போ அங்கே நிறைய எம்ப்ளாயீஸை ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாய் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய மேனேஜர்ஸும் தேவைப்படுறதா இருக்கும். thus it would be very expensive in terms of salaries to be paid. அப்போது இந்த நேரோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் நிறைய மேனேஜர்ஸ் வச்சு நிறைய எம்ப்ளாயீஸ் வச்சு பே கண்ட்ரோல் பண்ணும்போது சேலரிஸும் நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும். with more levels in the hierarchical, communication suffers drastically. It takes lot of time to reach the appropriate points and hence the actions to be get delayed. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட டிராஸ்டிக்கலினா சப்போஸ் டிராஸ்டிக்கலினா அவங்களோட கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்ட போய் சேரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹார்ஷாக இருக்கும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு ரீச் த அப்ரோப்ரியேட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஹென்ஸ் த ஆக்ஷன்ஸ் டு கெட் டிலேட். அவங்க அந்த வேலைகளில் உள்வாங்கி செய்யறதுக்கு நிறைய டிலே ஆகும், டைம் எடுக்கும். lack of coordination and control because the operating staff is far away from the management. ஆப்ரேட்டிங் ஸ்டாஃப்னால் யார்? நம்ம கீழே வேலை செய்கிறவங்க தான் ஆப்ரேட்டிங் ஸ்டாஃப். அவங்க வந்து அந்த கோஆர்டினேஷன் இல்லாமல் போகிறதால அவங்கக்கிட்ட போய் அந்த விஷயம் ரீச் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதால அவங்களால அந்த வேலைகளை வாங்கி செய்யறதுக்கு நிறைய டைம் ஆகும். மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் வந்து நிறைய பேருக்கு ஒருத்தர் இருக்கும்போது கரெக்டாக அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு போய் சேராது. The major advantage of using a structure is that across communication get facilitated. இந்த ஃபெசிலிட்டேட்டிங் கரெக்டாக அவங்களுக்கு கம்யூனிகேஷன் போய் சேரணும் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ த சான்ஸ் ப்ரமோஷன் இன்க்ரீசஸ் வித் அவைலபிலிட்டி ஆஃப் செவரல் ஜாப் பொசிஷன்ஸ். நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த சான்சஸ் வந்து மாறிட்டே இருக்கும். In case of a flatter organization structure where the span is wide leads to a more complex supervisory relationship between the manager and the subordinate. It will be very difficult for a superior to manage a large number of subordinates at a time and also may not listen to all efficiently. இந்த மாதிரி ஃப்ளாட்டர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் நிறைய சூப்பர்வைசரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேனேஜர் அண்ட் சபார்டினேட் வந்து ரொம்ப வைடாக இருக்கும், ரொம்ப லார்ஜ் லெவலில் விரிவடைந்து இருக்கும். It will be very difficult for a superior to manage a large number of subordinates. நிறைய அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற சபார்டினேட்ஸை என்ன பண்ணுறது, பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்களான்றதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஃபிஷியண்ட்டாக அவங்களோட வேலையை லிசன் பண்ணி செய்கிறாங்களான்றதை பராமரிக்க முடியாது. However, the benefit of using the wide span of management is that the number of managers get reduced, the hierarchy, and thus the expense in terms of remuneration is saved. இது மாதிரி ஃப்ளாட்டர் சிஸ்டத்தில் வந்து ஆனால் எக்ஸ்பென்சஸ் ரெம்யூனரேஷன்ன்ற எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன ஆகும், சேவ் பண்ண முடியும். ஆனால் அந்த வைட் ஸ்பேன் நேரோ ஸ்பேனில் வந்து நிறைய சேலரின்ற பேரில் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். Also, the subordinates feel relaxed and develop their independent spirits in a free world environment where the strict supervision is absent. இங்கே நிறைய பேரை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க கீழே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்வாங்க. ஏன்னா நேரடியாக வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்க கேள்வி கேட்குறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், ரிலாக்ஸ்டாக வேலை செய்வாங்க. வைட் ஸ்பேனில் நிறைய பேரை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தவங்க செய்கிற தப்பை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ அவங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வேலை செய்வாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக வேலை செய்வாங்க. ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் வந்து இங்கே ஆப்சண்ட்டாக இருக்கும். எதில்? வைட் ஸ்பேனில். இதுதான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ரெண்டு வகையாக பிரித்தாங்க, வைடு ஒன்று, நேரோ ஒன்று. ஓகே, இதோட இந்த யூனிட் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன். புக்கும் வந்து உங்களுக்கு புக் அனுப்பியிருக்கேன், காமர்ஸும் எக்கனாமிக்ஸும். அதில் வந்து இது வீடியோவில் தெரியறது படிக்க முடியலனாலும் அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பேஜ் பை பேஜாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிங்க, இல்லைனா பேஜ் பை பேஜாக பார்த்து கூட படிக்கலாம். நீங்கள் வீடியோ டெலீட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டின் வந்து பேஜை வந்து வச்சுக்கிட்டு அந்த புக்கில் இருக்க அந்த பேப்பர்ஸ் அந்த பக்கத்தை எடுத்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை உட்காந்து படிங்க. ஓகே, இது அனுப்புறது உங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு வேலை இல்லாமல் அனுப்பிடல, ஒழுங்காக உட்காந்து படிங்க. இது ஒரு யூனிட் இப்போ எக்கனாமிக்ஸில் முடிச்சாச்சு, நாளைக்கு ஈவினிங் காமர்ஸில் அந்த யூனிட்டை முடிச்சிடுவேன். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.